அப்படியே இதோட சேர்த்து இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறப்ப அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸு குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆக்சுவலி என்னன்னா இந்த பேக் சைடில் வந்து தண்ணியாக இருக்கிறப்ப வந்து குளிக்க விட மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த சைடில் வந்து டேம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அங்கே போயிட்டு குளிக்கலாம். இந்த கடை எப்போ ஓப்பன் பண்ணீங்க? நம்ம ஃபேமிலி டூர் தான் கிளம்ப போகிறோம். எங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அங்கேருந்து அப்படியே கேரளாக்குள்ளே தான் என்ட்ரு ஆகிறோம். ஆலிமலை சிவன் கோயில் பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா அந்த பீச்சை ஒட்டி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்மநாபன் கோவில், கோவலம் பீச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டேயில் பார்த்துட்டு செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குலதெய்வம் கோவில். ஸோ அதை ஃபுல்லாக கவர் பண்ணி எல்லாமே தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். ஆக்சுவலி என்னன்னா நம்ம சம்மருக்கு வந்து மகாராஷ்டிரா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய கோவாவுக்கு போயிட்டு சும்மா சூப்பராக சில் பண்ணி வேறு லெவலில் ஃபன் பண்ணிட்டு வந்திருப்போம். ஸோ அதோட வீடியோஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ட்ரிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வேனு இங்கேருந்து கிளம்பி போயிட்டு சும்மா சூப்பராக ஃபேமிலியோட வேறு லெவலில் ஃபன்னாக இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா வீடியோக்கும் உங்களோட முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 12 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து ஒரு 12 மணிக்கு கிளம்பணும். இப்போ வந்து கரெக்டாக ராஜபாளையத்தில் இருக்கோம். டிக்கெட் திறக்கணுமா ப்ரோ? அவரை கூப்பிடுங்க ப்ரோ. எதையா வண்டி வேணும்பா. கைஸ் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரப்புக்கு கரெக்டாக வந்து ஒரு 4 மணி நேரம் ஆயிரும். கரெக்டாக வந்து கன்னியாகுமரி, மார்த்தாண்டம், ஸோ அங்கேருந்து அப்படியே குலசேகரம், ஸோ அதுக்கடுத்து வந்து திருப்பரப்பு ஃபால்ஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்த பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக திருநெல்வேலி போயிடுவாங்க. அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2 வேனை வந்து சினிமேட்டிக்கில் காமிச்சிருப்பேன். இது வந்து நான் 3ஆம் வேன்லேருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த வண்டியை வந்து நான் தான் ஓட்டிகிட்டு போகலான்னு இருக்கேன். என்ன சொல்கிறீங்க? சும்மா சொன்னேன் கைஸ். டிரைவர் வெளியே போயிருக்காரு. ஸோ ஒரு வரையும் நம்ம அப்படியே ஜெட்டாக பறந்துக்கிட்டே இருக்கணும். ஆட்டோல அது மட்டும் ரெண்டு போதும் எனக்கு வாழைப்பூ, பச்சை வாழைப்பூ. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திருநெல்வேலி வந்துட்டோம். ஸோ அங்கே டீ பிரேக்குக்காக அப்படியே இங்கே டீ குடிச்சிட்டு ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி என்னன்னா கன்னியாகுமரி போகாது போல, ஆரல்வாய் மொழி. ஸோ அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மார்த்தாண்டம் கூட போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ குலசேகரம் போயிட்டு அங்கேருந்து அப்படியே திருப்பரப்பு. அண்ணன் தான் சொன்னார். என்ன ஒரு ஹாய் மட்டும் சொல்லிடுங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸை வந்து ரீச் பண்ணிட்டோம். அதாவது 5:30க்கு கரெக்டாக வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 இடத்துல வந்து டீ பிரேக் எடுத்தாங்க. ஒரு இடத்துல தான் நாங்கள் இது பண்ணோம், இன்னொரு இடத்துல நல்லா தூங்கிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்துட்டோம். இங்கே ஒரு சூப்பரான ஒரு வியூ இருக்குது. அப்படியே சினிமேட்டிக் வியூவில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு.
கைஸ் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஜஸ்ட் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான். மெயினான ஃபால்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஃபால்ஸ் மட்டும் கிடையாது, கோவில், அப்புறம் வந்து அந்த சில்ட்ரன்ஸுக்கு அந்த பார்க்கு, அப்புறம் போட்டிங்லாம் இருக்குது, அப்புறம் மினி டேம் சொல்லிட்டு. இப்போ திருப்பரப்பு ஃபால்ஸில் வந்து என்னென்னா இப்போ அதிகமாக தண்ணி விழுந்தால் அங்கே கீழே வந்து குளிக்க விட மாட்டாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மினி டேம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஸோ அங்கே போயிட்டு சூப்பராக இது பண்ணலாம். கேரளாவில் வந்து எப்படி அத்திராப்பள்ளி ஃபால்ஸ் ஃபேமஸோ, தென்காசியில் எப்படி குற்றாலம் ஃபேமஸோ, அந்த மாதிரி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் வந்து ரொம்பவுமே ஒரு ஃபேமஸான ஒன்று. ஏன்னா நான் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஃபால்ஸ் அப்படின்னா நான் வந்து திருப்பரப்பு ஃபால்ஸ் தான் சொல்லுவேன். இந்த ரோட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தால் ஒரு பாதமாக இருக்கும். ஸோ அங்கேருந்து பார்க்குறது ஆக்சுவலி இங்கெல்லாம் ஃபுல்லாகவே மரமாக இருக்கும், க்ளீன் பண்ணிட்டாங்க போல். அந்த திருப்பி பார்த்தீங்களா ஃபால்ஸ், இருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். ஸோ அது ஃபால்ஸு, அதுக்கு மேலே அங்கிட்டு போனால் அந்த ஒரு டேம் மாதிரி இருக்கும். நாங்கள் போகிறப்ப டீட்டெயிலாக இன்னும் வ்ளாக் பண்ணுறேன். ஒரு 7 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும் போல். ஸோ அதனால் நாங்கள் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வந்துட்டு இந்த ஒரு சின்ன நீரோடைய கடந்து இந்த இடத்துல உட்காந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே அங்கேருந்து வர்ற தண்ணி இந்த சைடு தான் போகும் போல். அப்படியே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஃபால்ஸில் போய்ட்டு குளிக்கலாம். ஸோ இப்போ மணியும் வந்து பார்த்திங்கன்னா 7 ஆயிடுச்சு. நாங்கள் அப்படியே உள்ளே போயிட்டு சும்மா அப்படியே இப்போ ஒரு 1 hour நல்லா சில் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கடுத்து போயிட்டு நம்ம போட்டிங், அப்புறம் அந்த டெம்பிள்ஸ்லாம் போகலாம். அவங்களுக்கு கேமரா மாற்றி காட்டுறேன் என்னென்ன இருக்குது அப்படின்னு. அப்படியே உள்ளே போனோன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா, வீடியோ கேமராவுக்கு வந்து 150, 20ன்னு போட்டிருக்காங்க. பட் எப்படின்னு தெரில. அவ்வளோதான், டிக்கெட் எடுத்தாச்சு. ஸோ அப்படியே அந்த வழியில் போயிட்டு சூப்பராக சில் பண்ணலாம். வாட்டர் ஃபால்ஸ் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்கும்னு. குற்றாலத்தை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே அப்படியே லென்த்தாக இருக்கும். தமிழ்நாட்டிலே பெரிய வாட்டர் ஃபால்ஸ்னால் நான் இதான் சொல்லுவேன். சைடில் பார்த்தீங்களா ஃபுல்லாக ஃபேன்சி ஸ்டோர் எல்லாம் வச்சுருக்காங்க. இப்போவே மார்னிங் 7 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 10 மணிலாம் ஆச்சுன்னா இங்கே வந்து கூட்டம் ரொம்ப வர ஆரம்பிச்சிடும். நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக குளிச்சுட்டு கிளம்பிட்டே இருப்போம். கைஸ் ஆக்சுவலி என்னன்னா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு, இது வந்து ஜென்ஸுக்கு. பார்த்தீங்களா கிராஸில் எவ்வளோ அழகாக கட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், ஹார்ட் ஷேப்பில் அழகாக இருக்குல்ல. இது எல்லாமே இந்த கிராஸில் சூப்பராக கட் பண்ணி வச்சுருக்காங்க சைடில் போகிற வழியில். பாருங்கள் கைஸ் செம்மையாக இருக்குது. அப்படியே இதோட சேர்த்து இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்குறப்ப அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸுக்கு விளாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு யானை மாதிரி இருக்குது. இது வழியாக அந்த யானையோட பேக் சைடில் போயிட்டு அப்படியே ஃப்ரண்ட் சைடில் வர்ற மாதிரி கீழே நிறையா வந்து ஆட்டணும் அதெல்லாம் வச்சுருக்காங்க. வாவ் நைஸ், வேற மாதிரி இருக்குது. போயிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ண வேண்டியதான். இந்த வாட்டர் ஃபால்ஸு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸு குளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஆக்சுவலி இங்கே 10 ரூபா கொடுத்தா அந்த டீப்பு கொடுத்து குளிக்க சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து ஃப்ரீயாகவே இப்போ குளிச்சுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடில் ஒரு பாத்ரூம். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே அந்த கிட்ஸுக்கு வச்சுருக்காங்க விளையாடுறதுக்கு. வாங்க உள்ளே போய்ட்டு ஒரு ரவுண்ட் அடித்து அப்படியே குளிக்க போயிடலாம். இப்போ பார்த்தீங்களா சில்ட்ரன்ஸ் பார்க். திருப்பரப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயருக்கு ஒன்ஸு வந்துடும். எப்போயுமே வர்ற பிளேஸ் தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000லேருந்து நாங்கள் இங்கே வர்றது தான். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸு விளையாடுறதுக்கு வச்சுருக்காங்க. ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஒரு சூப்பராக ஃபன் பண்ணிட்டு போகலாம். அதிகபட்சம்னு பார்த்தீங்கன்னா போட்டிங் எல்லாமே சேர்த்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 ரூபா தான் செலவாகும். ஸோ அந்தளவுக்கு ஒரு சீப் அண்ட் பெஸ்ட்டான ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. அதுக்குள்ளே விளையாட ஆரம்பிச்சான். பார்த்தீங்களா இது இன்னும் ஆன் பண்ணல. ஸோ ஆன் பண்ணாங்கன்னா அதுலேருந்து வர்ற அந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். பாருங்க கைஸ் செம்மையாக இருக்குது. என்னன்னா குற்றாலத்துலேருந்து வர்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு மூலிகை வாட்டர் மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படின்னு தெரில. இது ஒரு டேஸ்ட்டு, அது ஒரு டேஸ்ட். செம்மையாக இருக்குது கைஸ். நம்மளும் உள்ளே போயிட்டு அப்படியே சில் பண்ண வேண்டியதான்.
slow. But if you don't wanna tell me now, I guess I'll never know. கைஸ் அவ்வளோதான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7 மணிக்கு வந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி 9 ஆக போகுது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே சூப்பராக குளிச்சுட்டு இந்த வாட்டர் ஃபால்ஸ் விழுது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே போயிட்டு உட்காந்து நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். இதுகள்லாம் வலிக்குது வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி விழுந்து விழுந்து. இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெம்பிள். வேறு பாட்டு வேறு படிக்குது, காப்பிரைட் கிளைம் வருமானு தெரில. பார்த்தீங்களா பியூட்டிஃபுல் வியூ. நான் சொன்னேன் பார்த்தீங்களா குட்டியாக ஒரு டேம்னு சொல்லிட்டு அந்த இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி என்னென்னா இங்கே தான் ஃபால்ஸ் அந்த இறஞ்சி விழுறது இருக்குது. ஆனால் அந்த நாகலிங்க பூன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரில. இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு இது வந்து நாகம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிங்கம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாகலிங்க பூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபால்ஸ் பார்த்தோம் தெரியுமா. ஸோ அது வந்து இந்த சைடு தான் விழும். ஆக்சுவலி என்னென்னா இந்த பேக் சைடில் வந்து தண்ணியாக அதிகமாக விழுறப்போ வந்து குளிக்க விட மாட்டாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம இந்த சைடில் வந்து டேம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கே போயிட்டு குளிக்கலாம். போட்டிங்குமே அங்கே போயிட்டுருக்காங்க. அதாவது எப்படின்னா கடல் போட்டு நம்மளே போகிற மாதிரி இருக்கும். காசும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-100 அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூங்கா இருக்குது. அங்கே போகுமான்னு தெரில. டைம் வேறு ஆயிடுச்சு. அடுத்தடுத்து இன்னும் நிறைய பிளேஸ்லாம் பார்க்கணும். ஸோ நம்ம அப்படியே அந்த வேலை கிளம்பிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்குது. கீழே ஃபுல்லாக செம்ம ஆழம். விழுந்தோன்னா அவ்வளோதான். கோயிலேருந்து ரைட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் கிளப் படகுத்துறை, உல்லாச படகுத்துறை இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா டெம்பிள், போட்டிங், சில்ட்ரன்ஸ் பார்க், டேமு, சினிமா ஷூட்டிங் ஏரியா, நிறையா 90s படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நான் நிறையா பார்த்தேன். வாங்க அப்படி உள்ளே போயிட்டு நம்ம அந்த டேமையும் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த லப்பர் மரம் தான். அதில் இந்த மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டப்பா மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அதில் வந்து அந்த கம்மு மாதிரி வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் அந்த மரம் ஃபுல்லாக. ஸோ இதுக்குள்ளெலாம் போயிட்டு நாங்கள் ஒரு டைம் ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணோம். பார்த்தீங்களா தண்ணி செம்ம கிளியராக இருக்குது. இங்கே ஒரு புதுசாக ஒரு கடை வந்திருக்கு. இதுதான் ஒரு ஆச்சரியம். இதுதான் கைஸ் இங்கே ஃபேமஸ். இந்த பழத்தோட பேர் எனக்கு தெரில. அண்ணாச்சி பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பார்த்தீங்களா அப்புறம் இது ஒரு பழம். இது சாப்பிட்ருக்கேன் நான். புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா ஃபால்ஸை எவ்வளோ அழகாக விழுந்துட்டுருக்குன்னு. நாங்கள் இதிலெல்லாம் குளிச்சுருக்கோம். ஸோ அது அதோட ஃபோட்டோஷூட்டு வீடியோஸ்லாம் இருக்குது நிறையா. ரொம்ப சைடில் போடுறேன் பாருங்கள். ஸோ இந்த ஒரு இடத்துல தான் வந்து யானையை வந்து குளிப்பாட்டிகிட்டு இருப்பாங்க காலையில். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அழகாக இருக்குல்ல. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, குட்டி குழந்தைங்க விளையாடுறது. ஸ்ட்ராங் ரைஸ் நமக்கு டைம் ஆகிடுச்சு, அடுத்த பிளேஸு போகணுன்றாங்க. அப்படியே கிளம்பிட்டே இருக்கலாம். இந்த கடை எப்போ ஓப்பன் பண்ணீங்க? இது நாங்கள் வந்து ஏன்னா இயர்க்கு ஒன்ஸ் வருவோம். ஸோ அப்போல்லாம் இது கிடையாது. ஸோ புதுசாக பார்க்குறோம். 1 year தான் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் என்னது? ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ் ஆப்பிள்னு சொன்னாங்க. ஸோ இது மட்டும் வாங்கிட்டு போகலான்ட்டு இருக்கேன். இது வந்து இது பேர் என்ன சொன்னீங்க? ஐனிப்பழம். ஓகே, இது என்னாச்சு தெரியும். ஸோ அது மட்டும் ஒரு 1/4 கிலோ தாங்க. கைஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாமா? அருமை சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. செம்மையாக இருக்குது கைஸ். இந்த ஐஸ் ஆப்பிளோட இந்த திருப்பரப்பு வாட்டர் ஃபால்ஸ் vlog வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இன்னும் அடுத்தடுத்து பிளேஸ் போக போக உங்களுக்கு எல்லாமே தனித்தனி vlog-ஆ வரும். இந்த vlog-ஐ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி சுகுமாரன் சோழர்கள் வாழ்ந்த தேசத்தை நோக்கி வந்துட்டு இருக்கோம். இதோட உங்களுக்காக சுகுமாரன் சுருதி. ஓகே சார், இவங்க கூட இருந்தால் நம்ம vlog பண்ண முடியாது. சரி ஓகே கைஸ், நம்ம பசங்களோட செலிப்ரேட் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்தடுத்த vlogs-ல கண்டிப்பாக மீட் பண்ணலாம்.
பாக்குறதுக்கே ஏதோ 3Dல அனிமேஷன் பண்ணி வச்சோம். பாரு